டிஜிட்டல் கைது என கூறி நீலகிரியில் பெண் ஐடி ஊழியரையும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரையும் வீட்டிலேயே சிறை வைத்து 31 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். நவீன காலத்திற்கு ஏற்ப இணையதள குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. செல்போன் OTP வாங்கி மோசடி நடக்கும் அதே வேளையில் புலனாய்வு அதிகாரிகளாக நடித்து டிஜிட்டல் கைது என்ற புதிய ஆயுதத்தை இணையவழி மோசடி கும்பல் கையில் எடுத்துள்ளது. இந்த கும்பல் சில நாட்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த 26 வயது பெண் ஐடி ஊழியரை வெளிநாட்டு செல்போன் எண்ணில் இருந்து மும்பை போலீசில் இருந்து பேசுவதாக தொடர்பு கொண்டுள்ளது. சீனாவுக்கு செல்லவிருந்த பார்சலில் போதைப் பொருள், பாஸ்போர்ட், ஆதார், கிரெடிட் கார்டு உள்ளிட்டவை இருப்பதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் கூறி பயத்தை ஏற்படுத்தியுள்ளனர். பின்னர் மும்பை சைபர் கிரைமில் இருந்து பேசுவதாக ஸ்கைப் வீடியோ காலில் பேசிய மர்ம நபர்கள் 24 மணி நேரமும் இணைப்பில் இருக்க வேண்டும் என்றும் அந்த பெண்ணை டிஜிட்டல் கைது செய்திருப்பதாகவும் புதுவிதமாக மிரட்டியுள்ளனர். நாங்களாக கூறும் வரை எங்கும் செல்லக்கூடாது என்றும் அதுவரை வீடியோ கால் ரெக்கார்ட் செய்யப்படும் என்றும் கூறிய அந்த மோசடி கும்பல் இந்த டிஜிட்டல் கைது மற்றும் விசாரணை குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது, அப்போதுதான் உங்களை காப்பாற்ற முடியும் என செக் வைத்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த பெண் மோசடி கும்பலின் சொல்படி தனி அறையிலேயே 8 நாட்கள் இருந்துள்ளார். அதுவரை இயற்கை உபாதை, தூக்கமின்மை என அவதிப்பட்டுள்ளார். இறுதியாக அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை அரசு கணக்கிற்கு மாற்ற வேண்டும் என்றும் அவருடைய பணம் என உறுதியானால்தான் காப்பாற்ற முடியும் என கூறி குறிப்பிட்ட வங்கிக் கணக்கை கொடுத்துள்ளார். இதை நம்பி தனது வங்கிக் கணக்கில் இருந்து 15,90,000 ரூபாயை அந்த பெண் அனுப்பியதும் அடுத்த 10 நிமிடத்தில் வீடியோ கால் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதன் பின் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று நீலகிரியில் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரை டெல்லி போலீசார் போன்று தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் ஒரு நாள் முழுவதும் சிறை வைத்துள்ளது. கழிப்பறைக்கு செல்லும் போதும் வீடியோ காலில் இருக்க வேண்டும் என மிரட்டி அவரது நிரந்தர வைப்பு நிதியில் இருந்த 15 லட்சத்தை அபேஸ் செய்துவிட்டு டாடா காட்டியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்தடுத்து 2 பெண்களிடம் மோசடி கும்பல் கைவரிசை காட்டியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். வட இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து மர்ம கும்பல் தொடர்பு கொள்வதால் வங்கி கணக்கு விவரம் அடிப்படையில் அவர்களை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.